காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்திய தர நிர்ணய அமையவினம் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து மிகப்பெரிய பிஎஸ்சி முத்திரை பதிவு ஓவியத்தை படைக்கும் சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதன் தொடக்க விழா நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு பிஎஸ்சி லோகோவை சுமார் 2030 சதுர அடி பரப்பளவில் முத்திரை பதிவினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த தமிழ் சித்திரை கதை புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் இந்நிகழ்வில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக அல்லாத மாநிலத்தில் சிபிஐ, வருமானத்துறை, அமலாக்கத்துறை போன்ற 4வது கரமாக ஆளுநரை பயன்படுத்தி பிரச்சினையை உருவாக்கி எதிராக செயல்படுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி வருவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பல பேரை பார்த்துள்ளது, யார் யாரை பிரித்தெடுக்கிறார்கள் என பார்ப்போம் என்று அறிவாலயத்தை செங்கலாக பிரிப்பதாக அண்ணாமலை பேசிய கருத்துக்கு காட்டமாக பதிலளித்தார். நிறைய பேரு அறிவாலயம் பார்த்திருக்கு, திமுக பார்த்திருச்சு, யார் யாரை பிரிச்சு எடுக்கிறாங்க. சென்னை சைதாப்பேட்டை ஆடுதொட்டி மேம்படுத்தும் பணிகள் குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்து பணிகள் தொடர்பாக அமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை உயர்ந்துள்ளதால் மட்டுமே ஒரு அரசு மருத்துவமனையில் 3 முதல் 4 மடங்கு அதிகமாக பொதுமக்கள் வருகை தருகின்றனர் என்று தெரிவித்ததோடு, நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நோய் பாதிப்பால் குழந்தை இறந்துள்ளது என்று விளக்கமளித்த அமைச்சர், மருத்துவ பணியாளர்கள் குறைபாட்டால் குழந்ை இறந்துள்ளது என வடிகட்டிய பொய்யை அண்ணாமலை கூறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஏராளமான உயிர்கள் பறிபோய் கொண்டிருப்பதாக ஒரு பொய்யான தகவலை கட்சியின் தலைவர் சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு உண்மையான மக்களுக்கு சேவை ஆற்றும் இந்த துறை மீது களங்கம் கற்பிப்பதன் மூலம் இந்த சேவைக்கு அவர் குந்தகம் விளைவிக்கிறார், அல்லது இதற்கு இணையாக இருக்கிற வேறு தனியார் அமைப்புகளுக்கு அவர் ஆதரவாக செயல்பட முனைந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி முன்னறிவு ஆய்வகத்தை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அறிவாலயத்தின் செங்கற்களை பெயர்த்து கொண்டுதான் செல்வேன் என அண்ணாமலை பேசியது குறித்த கேள்விக்கு அவர் பேசியதை நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என பதிலளித்தார். 100 ஆண்டு கடந்த அரசு பள்ளிகளில் அரசு விழா எடுப்பது போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை விரிவுபடுத்தப்படுமா என்ற கேள்விக்கு 100 ஆண்டு விழா மட்டுமின்றி காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்டவை முழுமையாக விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். சிரிப்பு தாங்க வருது, அவர் பேச சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. அரசு பள்ளியில மட்டும் 100 விழா வரவேற்பு இருக்கு, இதே மாதிரி உதவி பெறும் பள்ளிக்கும் மேம்படுத்திருக்கு. அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரியும், நம்ம எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அடுத்தது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதுமையாக இருந்தாலும் ஒவ்வொன்றா படிப்படியாக தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வருங்காலத்தில் அதையும் நம்ம செய்யலாம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பாக வாகனம் இயக்க அறிவுரைகளை வழங்கி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பு நீதிபதி பாலமுருகன் வழங்கினார். பின்னர் 1988 மோட்டார் வாகன சட்டம், சைகை விவரங்கள், தகவல் சின்னங்கள் அடங்கிய கையேடுகளை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர்கள் வனிதா, முத்துசாமி, போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் அருகே பனங்காட்டங்குடியில் தனியார் திருமண அரங்கில் லட்சுமாங்குடி வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்க தொடக்க விழா நடைபெற்றது. பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் தலைவராக சொர்க்கோ அவர்களும், செயலாளராக நெப்போலியன் குமார், பொருளாளராக தனபாலன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் புதிய சங்கத்தின் செயல்பாடுகள், உறுப்பினர் சேர்க்கை, மாநில மாநாடு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை தாக்கி 3 ஆடுகள் பலியானது கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறுத்தை குடியிருப்பு பகுதிக்குள் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக தலைமைக் கழகத்தால் அறிவிக்கப்பட்ட KM ராஜு
ஊட்டியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை புரிந்த நிலையில் அங்கு அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீது நம்பிக்கை வைத்து மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்ததோடு 2026 நீலகிரியில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று வெற்றிக்கனியை தலைவரிடம் வழங்குவோம் என உறுதியளித்தார். அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலிலே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளும் வெற்றிக்கனியை பறித்து முதலமைச்சரை சமர்ப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொண்டு உழைப்போம் என்று கூறி என்றும் கடைக்கோடி தொண்டர் வரையிலும் அன்பு செலுத்தி பாசத்தை செலுத்தி இந்த கழகத்திற்காக முழு மூச்சுடன் உழைப்பேன் என்ற உறுதிமொழி இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி மீது எம்சாண்ட் ஏற்றி சென்ற லாரி கண்டெய்னர் லாரி என அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் சென்னை செல்லும் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 2 வாகன ஓட்டுநர்களும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சுங்குவார்சத்திரம் போலீசார் கிரேன் மூலம் விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அருங்குணம் ஊராட்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த நிலையில் மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் இரவு நேரங்களில் சந்தன மரங்களை வெட்டிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் சந்தன மரங்களை வெட்டி அதிலிருந்து மரத்துண்டுகளை கடத்தியது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாட்டுக்கோழி பண்ணையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 30 நாட்டுக்கோழிகள் உள்ளிட்ட ரூபாய் 50,000 மதிப்புடைய பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காரியாபட்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து கோழி பண்ணையில் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்த நிலையில் இந்த தீ விபத்து குறித்து காரியாபட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காமராஜர் கல்வெட்டை சேதப்படுத்திய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி ராஜபாளையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர்களின் நினைவு சின்னங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தலைவர்களின் பெயரையும் தியாகங்களையும் களங்கப்படுத்தும் குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாவடித்தோப்பு பகுதியில் சைக்கிளில் சென்ற முதியவர் மீது எதிர் திசையில் வந்த கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த கார் அங்கிருந்த டீ கடையின் மீது மோதியது. இந்த விபத்தில் முதியவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து நகர் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே மேல சொக்கநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் விக்னேஷ் கல்லூரி மாணவர் தங்கும் விடுதி கழிப்பறையில் மர்மமான நிலையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர் தங்களது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மாவட்டத்தில் 3வது பெரிய கண்மாயாக விளங்கும் இருஞ்சிறை கண்மாய் புனரமைக்கும் பணிகளை 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கி வைத்தார். 1,60,00,000 மதிப்பீட்டில் கண்மாய் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் இதன் மூலமாக சுமார் 510 ஹெக்டேர் பாசன விளைநிலங்கள் பயன்பெறும் என்று கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலையில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம்
விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் R.K. ரவிச்சந்திரன் மற்றும் அம்மா பேரவை இணை செயலாளர் ராஜவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வீதி வீதியாக சென்று வீடுதோறும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்து இன்னும் பல திட்டங்களை கொண்டுவர 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி துண்டு பிரசுரம் வழங்கினர். சென்னை திருவான்மியூர் காலஷேத்ரா கண்காட்சி திடலில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் மற்றும் இந்திய ஜவுளி அமைச்சகத்தின் அபிவிருத்தி ஆணையம் இணைந்து நடத்தும் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் நாடெங்கும் பல்வேறு இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 150 கைவினைஞர்கள் அவர்களது தனிச்சிறப்பு பாரம்பரியமிக்க கைத்தறி பொருட்கள் மற்றும் கைத்தறி துணி வகைகள் போன்றவற்றை பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் வைத்துள்ளனர். ஆர்வமுள்ள கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 7 நாட்கள் ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். அதில் மட்டும் இப்போ ஆன்லைனில் 20,000 அப்ளிகேஷன் அதுக்கு 50,000 ரூபா 3 லட்ச ரூபா அதுக்கு பணம் வந்து கொடுக்குறோம். அதில் 50 லட்ச ரூபா மானியமே கொடுக்குறோம். ஒன்றிய அரசு அறிவித்தல மானியம் கிடையாது, தமிழ்நாடு அரசு தான் மானியம் கொடுக்குறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் புதிய மேம்பாலம் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றது. பள்ளிப்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வரும் நிலையில் அனைத்து ஆய்வுகளையும் முடித்துக் கொண்டு அதிவிரைவாக மேம்பாலத்தை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபத்தான முறையில் காணப்பட்ட நிலையில் பாதுகாப்புடன் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பணியின் போது காவல்துறையினர் 100 மீட்டருக்கு அப்பால் பொதுமக்களை கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்த நிலையில் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்புடன் நீர்த்தேக்க தொட்டி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு மீட்புப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.